யாவருக்கும் இந்த புதிய மாதத்துடைய வாழ்த்துக்களை ஆண்டுடைய சமாதானத்தோடு உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தரின் சமாதானம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட ஒரு பகுதி 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள், 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கு. சங்கீதம் 132 இந்த வசனம் இருக்கு. அதே மாதிரி சங்கீதம் 78 70வது வசனத்தில் இந்த வார்த்தை. சங்கீதம் 78 ஆகாப் எழுதின மஸ்கித் என்னும் போதக சங்கீதம், ஒரு டீச்சிங் சாம், ஆண்டுடைய பிரசனம், ஆண்டுடைய உபதேசம். என்ன சொல்ல, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் சொல்றார். என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், வாயின் வசனங்களுக்கு உங்களுடைய வாயின் வசனங்களும் உங்கள் செவிகளை சாயுங்கள். நம்ம லிசன் டு த ஆண்டவர், கடவுளுக்கு லிசன் டு த லார்ட். ஆண்டவருக்கு நம்மளுடைய செவிகளை சாய்க்கணும், ஆண்டோடைய வார்த்தை கேட்கணும். என்னன்னா அந்த 70-78 பார்த்தீங்கன்னா தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் எடுத்து, எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்க. தம்முடைய தாசனாகிய தாவரை செலக்ட் பண்றாரு. டுக் ஃப்ரம் லேம்ப் கோட், ஆண்டுடைய ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுக்கிறாரு, பார்க்கிறாரு, செலக்ட் பண்றாரு. ஆட்டு தொழுவங்களில் எடுத்து கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோவை, தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வர்றார். அவர் காலிங்கன்னா ஆட்டு தொழுவங்களை தெரிந்து கொள்றார். ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு வந்து கரவல் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த அவனை, கரவல் ஆடுனா ஆடு மேய்க்க போகிறப்போ ஒரு ஆடு குட்டி போட்டுரும். குட்டி போட்டோன்னே அந்த குட்டியால் நடக்க முடியாது. அந்த குட்டியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அந்த குட்டி போட்ட அந்த ஆடும் பலவீனமாக இருக்கும், அதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வருவார். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வாழ்க்கை. வெயில் ஒரு பக்கம், வெயிலோடைய கொடுமை ஒரு பக்கம், உணவு இல்லை, காட்டுக்குள்ளே தெரியணும், காட்டுக்குள்ளே ஓநாய்கள், குள்ள நரிகள், இப்படி மிருகங்கள் பற்றியில் அந்த ஆடுகளின் பின்னால் அவனுடைய கஷ்டம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வர்றார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வசனம். ரொம்ப நாள் அந்த வசனத்தை நான் வாசித்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ ஆண்டவருடைய செலெக்ஷன், எப்படிப்பட்ட ஒரு செலெக்ஷன். அவர் படிப்பை பார்க்கல, ஒரு ஜாதியை பார்க்கல, ஒரு அந்தஸ்தை பார்க்கல, கடவுளுக்கு எவ்வளோ காணிக்கை கொடுக்குறான்னு பார்க்கல, அவனுடைய மனம் எப்படி இருக்குது, அவனுடைய ஆண்டவர் அவனுடைய மனதை மட்டும்தான் பார்க்குறார். ஆண்டவருடைய வசதியவோ காணிக்கையவோ படிப்பையோ எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்கிறானோ அது எந்தவித குவாலிட்டியும் பார்க்கல. ஆனால் அவருடைய நம்பிக்கை ஆண்டவற்றை முழுசாக இருந்ததா? அவருடைய ஆண்டவருடைய முழுசான அவருடைய நம்பிக்கை என்னென்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை பற்றி சொல்கிறப்போ, இஸ்ரவேலின் தேவனே நிந்திப்பதற்கு நீ அர்ஹுவாரியோ, அவர் உயிருள்ள ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் அவர்கிட்ட இருந்தது. 2வது, கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை அவர் மதித்தார். சவுலை கொல்லக்கூடிய நேரம் வந்தாலும் இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேலே கைகளை போடக்கூடாதுங்கிற 2வது ஒரு கான்செப்ட். தனக்கு மேல் அதிகாரியை மதிக்கக்கூடிய 2வது குவாலிட்டி அவர் தந்தது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் 2 கால்களும் முடமான மேவி பிரசாத்தை கூப்பிட்டு தன்னோடு இருப்பதற்கு உணவு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் அவர் இருந்தது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய நம்பிக்கை அவர் மேலே இருந்துச்சு. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் ஒன்றுமில்லாத அவனை அழைச்சிட்டு வர்றாரு. அழைச்சிட்டு வந்து ராஜாவாக மாறின பொழுது அவர் படுத்திருக்கிறப்பந்தான் அந்த வானத்தின் பலகணிகளை நேரே படுத்து தன் கண்களை வானத்திற்கு நேராக பார்க்கிறப்பந்தான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. நான் ஒன்றுமே இல்லாமல் நடந்து வந்தப்பா, எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்வு கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் தங்குற இல்லம், நாங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுத்த, எங்களை உருவாக்கி எங்களை உயிர்ப்பித்து எங்களோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் எங்களுடைய பயங்களை நீக்கி எங்களுக்கு வாழ்வு கொடுத்த உம்முடைய வீடு ஒரு கூடாரத்தில் இருக்க, அதை டென்ட்டில் வச்சிருக்கிறோமே, அது எப்படி நியாயம்? அது நியாயம் இல்லைப்பா, நான் உமக்கு ஆலயத்தை கெட்ட போறேன்னு நாத்தான் தீர்க்கனை கூப்பிட்டு சொல்றாரு. நாத்தான் தீர்க்கனை
கிதியோனை கூப்பிட்டு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலையும் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்திலையும் சங்கீதம் 132 சொல்றார். சொல்லி அப்பா நான் வீடு கட்ட போறேங்கிறப்போ ஆண்டவர் அப்பந்தான் நாத்தான் தீர்க்கன் மூலமாக இவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நீயோ எவ்விடத்திலும் நான் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி அழிச்சிறார். புலம்பல் 3:22 நான் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை, அதே நேரத்தில் என் சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்கும் ஆண்டவர். அதுதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காതെ போகும். உனக்கு ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காതെ போகும். ஏன்னா இங்களை அழகா சொல்றார், நிர்மூலமாக்கி பூமியில் இருக்க பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமம். இந்த ஊரில் பூமியில் இருக்கிற தற்சமயம் பூமியில் இருக்க பெரியோர் ஞாபகம்னா அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, ரஷ்யாவுடைய அதிபர், இங்கிலாந்துடைய பிரதமர், விக்டோரியா மகாராணி, நம்முடைய இந்தியாவில் நம்முடைய பிரதமர், தமிழ்நாட்டில் நம்முடைய முதல்வர், இல்லை இன்னைக்கு சொல்லப்போனால் ரிலையன்ஸ் அம்பானி, டாட்டா, ரத்தன் டாட்டா, இவர்களுக்கு இருக்க மாதிரி உலக பிரகாரமாய் ஊழியத்தில் இருக்க போனால் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன், பென்னிகின், பில்லி கிரஹாம், சார்லஸ் பெர்ஜன், பெஸ்கி, ஜிஎல் மோடி, இன்னைக்கு பெரிய திருச்சபை கொரியாவில் பால்யாங்கி ஷோ, பெரிய ஊழியர்கள், இன்னைக்கு பெரிய ஊழியர் டாக்டர் டி மோகன். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி அந்த அதிகாலை பிறையில் 50,000 பேர், அவருடைய சர்வீஸில் மட்டும் 50,000 பேர். சென்னையில் எவ்வளவு சிஎஸ்ஐ கிறிஸ்டின் இருக்காங்களோ மொத்த கிறிஸ்டின் அவர் ஒரு இடத்துல 50,000 பேர். அப்படி பெரியோர்களுக்கு ஒரு ஒத்த நாமத்தை நமக்கு கொடுக்கும் ஆண்டவர். இந்த 4 மாதங்களை முடித்து 5ஆவது மாதத்தில் இந்த உலக உழைப்பாளர்கள் தினம், இன்று வேர்ல்டு லேபர்ஸ் டே. இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 150 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. ஒரு மனிதன் 16 மணி நேரம் 22 மணி நேரம் வேலை வாங்கப்படுறான். அவனுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் இல்லை. அவனுக்கு ஏன் லீவ் இல்லை, இஎல் இல்லை, சிக் லீவ் இல்லை. வருஷத்தில் 36 நாள் லீவு கொடுக்கணும். அந்த 36 நாள் லீவ் இல்லை. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்க மனிதனுக்கு உலகத்தில் பெரிய போராட்டம். முதல் போராட்டம் இங்கிலாண்டில் ஆரம்பித்து, அப்புறம் அமெரிக்காவில் ஆரம்பித்து, அப்புறம் தான் உலக தொழிலாளர் தினம் மே 1ஆம் தேதி எல்லா தொழிலாளர்களும் உலகம் முழுவதும் ஒன்றாக சேர்ந்து பெரிய போராட்டம் நடத்தி இவனுக்கெல்லாம் வருஷத்தில் 36 நாள் லீவு கொடுக்கணும், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக லீவு கொடுக்கணும். இதேமாரி முக்கியமான கவர்மெண்ட் ஹாலிடேலாம் பொது விடுமுறையாக அறிவிக்கப்படணும்னு போராட்டத்தின் மத்தியில் சொல்லப்பட்டது. ஆனால் வானத்தை படைத்த ஆண்டவர் 6 நாட்களும் வேலை செய்தார், 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார், பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். அன்னைக்கே வேலைக்காரனுடைய கஷ்டத்தை புரிந்தவர். 6 நாளும் வேலை செய்கிறான்பா, அவனுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் லீவ் வேணும்னா, அதான் 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அடுத்து சொல்கிறப்போ ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும், வேலையே செய்யக்கூடாது. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு சட்டத்தை கொடுத்த ஆண்டவர் அடுத்த கட்டளை கொடுக்குறாரு, ஓய்வு நாட்களில் வேலை செய்கிறவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவர் ஓய்வு நாளில் வேலை பார்த்தார். ஆலயத்தில் 18 வருடம் 38 வருடம் வியாதியாக இந்த மனிதனுக்கு விடுதலை கொடுத்தார். ஏன்னா மனிதனுடைய நல்வாழ்வை விரும்பும் ஆண்டவர். தமது செயலால் உருவாக்கும் மனிதன் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்ம எப்பவுமே நமக்கு தீமை நினைக்கிறதில்ல, தண்டனை கொடுக்கறதில்ல, நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எப்பவுமே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்ம அவற்றை என்னெல்லாம் கேட்குறோமோ அதை கொடுக்கும் ஆண்டவர். அவற்றை நம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை சொல்லி கேட்கிறப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் நம்ம இந்த வசனத்தில் சொல்கிறப்போ, இந்த கடைசி அந்த ஜெப புத்தகத்தில் கடைசி வசனம், ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய்க்க இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பாவத்து நிமித்தம் தான் லங்ஸ் கெட்டு போகுது, பாவத்து நிமித்தம் தான் லிவர் கெட்டு போச்சு,
பாவத்து நிமித்தம் தான் ஆஸ்மா ட்ரபிள் வருது. இதெல்லாம் பாவத்து நிமித்தம் உலக பிரகாரமான தீய பழக்கங்களால் வருகிற வியாதி. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அவர் தம்முடைய பிதாவினிடத்தில் நமக்கு பரிந்து பேசும் ஆண்டவராய் காணப்படுகிறார். எப்பொழுதுமே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இந்த தாவீதுடைய இன்னொரு பெஸ்ட் குவாலிட்டி என்னென்னா, அப்பப்போ தவறு பண்ணிட்டு போய் டக்குன்னு ஆண்டவருடைய காலில் புத்துன்னு விழுந்துருவார். என்னுடைய ரொம்ப நெருங்கிய ஒரு உறவினர் அவர் கேட்டார், உங்கள் கடவுள் ரொம்ப மோசமானவர் பண்ணார். என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த தாவீது எவ்வளோ ஒரு மோசமான மனுஷன். கண்ணு முன்னால் பாத்ரூமில் குளிக்கிற ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதை திருமணம் பண்ணணும்னு அவர் கணவரை கொண்டுட்டு அவளை திருமணம் பண்ணானே. அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இதயத்திற்கு ஏற்றவன், நீ என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்கிறாரே, அது எப்படி சொல்லலான்னு கேட்டார். எனக்குமே அது ரொம்ப ஷாக்கு. ஆமாம், தப்பு தானே, ஏன் சொன்னார்? அப்போ எனக்கு இறையில் குருவானவராக இருக்கிற ஒரு அணுகி கேட்கிறப்போ, உண்மைதாங்க, ஆனால் தவறு செஞ்சிட்டேன்னு சொல்கிறப்போ அவன் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கேட்குறான். இந்த வியாதி நிமித்தம், இந்த கடன் பிரச்சனை நிமித்தம், இந்த அமைதி இல்லாத நிலைமையில் என் பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எதுக்கு கஷ்டம் இருக்கிற அந்த அமைதி குறைவில் எதுக்கு என்கிட்ட இல்லைன்னு நம்ம கடவுள்கிட்ட ஆண்டவரை நோக்கி கேட்கிறப்போ அந்த ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த கஷ்டத்தின் மத்தியில் அப்படி சன்னிதானத்தில் இருக்கிற நம்மை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம கொடுக்குறப்போ அதுதான் அவர் அழகாக சொல்கிறாரு. அந்த 2:9 சொல்கிறப்போ, 2 சாமுவேல் 7:9 சொல்கிறப்போ, நீயோ நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து சொல்கிறார். அதே நேரத்தில் 2 சாமுவேல் 7:18 சொல்கிறார். 9லேருந்து 18க்கு போய், இதுவரையும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், நான் எதுக்குப்பா தகுதி உள்ளவன்? தாழ்மை, அம்பிள் பிரேயர். யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ, மோசே சீனாய் மலைக்கு கூடுறப்போ, சீனாய் மலையில் மோசே தரை மட்டும் குனிந்து நில்டவுன், நம்ம ரொம்ப முழங்காலில் அந்த நெத்தியை கொண்டு போய் தரை மட்டும் இடித்து தகப்பனேன்னு பார்க்குறப்போ அப்போதான் ஆண்டவர் பேசுகிறார், நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். தன்னை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணி, ஆண்டவர் தன்னை தாழ்த்தி ஹம்பிள் பண்ணி ஜபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அப்படி நம்மை தாழ்த்தி ஜபிக்கிறப்போ 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்தாங்க. லார்ட் வித் டேவிட். கர்த்தர், அது அவர் கொடுக்க வாக்குத்தத்தமே மத்தேயு 1:23 இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாவீதோடு மட்டுமல்ல, மோசையோடு மட்டுமல்ல, பவுலடிகளோடு மட்டுமல்ல, இல்லை பெரிய ஊழியக்காரங்க டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோடு மட்டுமல்ல, நம்மோடு இருக்கும் ஆண்டவர். நம்மோடு இருந்து நமக்கு எல்லா நிலையிலும் பிளஸ் பண்ணும் ஆண்டவர். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கமடைவதில்லை. லோத்துக்கு விரோதமாக அந்த சோதோம் குமாரத்து மக்கள் போகிறப்போ லோத்தை கூப்பிட்டு, உன் வீட்டுக்கு வந்துடுற கெஸ்ட்டை வெளியே அனுப்புடான்னு திட்டுறான். அவன் உள்ளூர்காரன், லோத்து வெளியூர்காரர். வெளியூர்லேருந்து போனவர் லோத்து. உள்ளூர்காரங்க சொல்கிறாங்க வெளியே அனுப்புன்னு. லோத்து சொல்கிறாரு, இல்லைப்பா, எனக்கு கெஸ்ட்டு அனுப்ப முடியாது, என்னுடைய வாலிய பிள்ளைகளை கூட நீ எடுத்துக்கோ, அவங்கள விட்டுருன்னு சொல்கிறார். லோத்து கெஞ்சுறாரு. ஆனால் அந்த மக்கள், இல்லை நீ யாரா சொல்ல, நாங்கள் சொல்ல, நீ வெளியூர்காரன் சொல்லி நாங்கள் கேட்கணுமா, அனுப்பிடாங்கிறப்போ ஆண்டவர் ஒரு அவங்க கண்கள் இருளடைந்து விட்டுச்சு. வீட்டை சுற்றி சுற்றி விடிய வந்தானா. வாசல் எங்கே இருக்குன்னு தெரியலையா, வாசலை திறக்கவும் முடியலையா. இதுதான் ஆண்டவர். வாசலை திறக்கவும் முடியல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க கெஞ்சி கேட்டானா அவங்க கேட்கல. அவங்களுடைய நிலைமை என்ன? அக்னியும் கந்தகமும் பொட்டாசியம் மேலேருந்து விழுந்துச்சு. எல்லாரும் செத்து போனான். அங்கே இருக்க பெரிய லேக் உப்பு
கடல் என்று சொல்லப்படுகிற பெரிய குளம் தான் அது. அந்த தண்ணி இன்னைக்கும் மனிதன் உயிர் வாழ முடியாது. உயிரினங்கள், அதில் மீனோ எந்த உயிரினங்களும் இருக்க முடியாது. அதுக்குள்ளே நம்ம போய் விழுந்தா தண்ணிக்குள்ளே போக மாட்டோம். அதுக்குள்ளே அந்த பொட்டாசியம் நம்ம மேலே வச்சுருக்கோம். தண்ணிக்குள்ளே விழுந்தால் மூழ்கி போவான், அதுக்குள்ளே மூழ்க மாட்டோம். ஆனால் 20 நிமிஷத்துக்கு மேலே அந்த தண்ணியில் இருந்தால் உடம்புல கொப்பளங்கள் வந்துடும். அந்த அளவுக்கு அதில் பவர். 5-10 நிமிடங்களுக்குள்ளே இருக்க முடியாது. ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த எலிசா, சீரியா ராஜா எலிசாவுக்கு விரோதமாக பெரிய சேனையை அனுப்பி தூக்கிட்டு வர, அவன் யாரா தூக்குடா அவனங்கிறான். பெரிய ராஜா ரதங்களையும் குதிரைங்களையும் அனுப்பி எலிசாவை தூக்க அனுப்புகிறாங்க. தூக்க அனுப்புகிறப்போ 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8லேருந்து பார்த்தீங்கன்னா 16 வசனம், அங்கே குதிரைகள் வந்து அவன் வீட்டை சுற்றி சுற்றி வருது. வேலைக்காரன் கேயாசி வந்து, ஐயா பயங்கரமான குதிரை, இப்போ நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க, கொன்றுவாங்கங்கிறான். அங்கே சொல்கிறார், அவர்களோடு இருப்பவர்களுக்கு பாட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறப்போ எல்லா நிலையிலும். பாலாக் ராஜா இஸ்ரேலை மக்களை சபிப்பதற்காக பிளேயாமன் ஊழியக்காரரை கூப்பிட்டுட்டு போகிறார். பிளேயாம் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய தீர்க்கதரிசி கூட போகிறார். அவர் கழுதையில் ஏறி போகிறார். கழுதையில் ஏறி போகிறப்போ கழுதை ஒரு சோத்தில் போய் முட்டி நின்றுது. கழுதையை ஓங்கி அடிக்கிறார். 3 தடவை 4 தடவை அடிக்கிறார். கழுதை பேசுது, அறிவு இருக்காடா உனக்கு? உன்ட எவ்வளோ நாளாக இருந்திருக்கேன், இவ்வளோ உண்மையுள்ள விசுவாசியாக இருக்கிறேன், நீ தானே என்னை வச்சுருக்க இதுவரை ரதமா, உன் கூட தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி என்னை அடிக்கிறிய, என்ன நியாயம்? இதுவரையும் நீ சொன்னது தானே கேட்டிருக்கேன், ஏண்டான்னு அந்த கழுதை பேசுது. பேசுகிறப்பந்தான் கண்களை திறக்கிறார். அந்த பிள்ளையாமுடைய கண்களை ஆண்டவர் திறந்து பார்த்தா அங்கே ஒரு பெரிய அருவா வச்சுக்கிட்டு தீர்க்க நிற்கிறான். கடவுளை தூதன் நிற்கிறான். அப்போ தகப்பனே நீ மன்னிங்கன்னு கெஞ்சிறார் பிள்ளையாம். அப்போ நான் திரும்பி போயிடுறேன், உங்கள் சித்தம் இல்லை, நான் திரும்பி போகிறேன்ப்பாங்கிறாரு. இல்லை இல்லை, நீ போப்பா, நான் சொல்கிறத நீ செய். அவரை வரவேற்க அந்த ராஜா வந்து பாலாக் ஊருக்கு அவுட்டரில் வந்து பலியிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறார். ரொம்ப வரவேற்போடு பயங்கரமான மேளதாளங்களோடு கூட்டிகிட்டு போகிறார். கூட்டு போயிட்டு அவர் அங்கே போய் இஸ்ரேல் மக்களை சபிக்கணும். ஒரு தீர்க்கதரிசி என்னாகும் 24:1 சொல்லார், இஸ்ரேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். ஆண்டவன் பிளஸ் பண்ணுறது அவருக்கு பிரியம், சபிப்பதல்ல. எவன் கூட்டிகிட்டு போனான்னு அவனுக்கு சாபம். ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதை போகும். ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருந்து ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையாய் தாவீதை போல நீ உயிர் உள்ளவர்ங்கிற ஒரு நம்பிக்கை. 2வது, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கைகளை நான் போட மாட்டேன், அவர் மேலே ஒரு மரியாதை. 3வது, தன்னை நினைத்து ஆண்டவரோடு இடைப்பட்டு கொள்வது. அப்பப்போ தன்னை நினைத்து ஆண்டவரோடு இடைப்பட்டு கொள்வது. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் சரியாக ஆண்டவரோடு காத்திருப்பது. ஆண்டவரோடு நம்ம வெயிட்டிங் டு, கர்த்தருக்கு காத்திருக்குகள் புது பலனடைந்து கழுகையை போல செட்டைகள் அடைந்து பறந்து செல்வார்கள் வார்த்தைப்படி. ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்ம காத்திருந்து ஜெபிக்கிறப்போ நிச்சயமாகவே இந்த புதிய மாதம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாதம். ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்போ நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை நமக்கு உண்டாக்கும் ஆண்டவர். டேவிட் லிவிங்ஸ்டன் இங்கிலாண்டில் படித்த ஒரு டாக்டர், பெரிய டாக்டர். அவருக்கு நண்பர் ஒரு பெரிய பணக்காரர், மல்டி மில்லியன், உலக அளவில் ஒரு பெரிய பணக்காரர். 2 ரொம்ப நண்பர்கள். டேவிட் லிவிங்ஸ்டன் ரொம்ப ஏழை, ஆனால் நல்லா படிப்பார். அந்த பணக்கார தம்பி இவரை துணைக்கு வச்சுக்குவார், அப்பப்போ கேட்குறதுக்கு எழுதுறதுக்கு துணைக்கு. 2 பேரும் எம்டி முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் முடித்த பிறகு அந்த பணக்கார தம்பி சொன்னார், ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்கு நடுவில் எல்லா வசதிகளோடு கொடுத்த பெரிய ஹாஸ்பிட்டல் ஒன்று போடுவோம், நீ அதுக்கு எம்டி மேனேஜிங் டைரக்டராரு
நான் செலவு பண்ணுறேன்னு சொன்னார். ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட். டேவிட் லிவிங்ஸ்டன் சொன்னார், இல்லை, ஆண்டவர் என்னை எதுக்கு அழைக்கலை? ஆப்பிரிக்கா கண்டத்தில் வலது கைக்கும் இடது கைக்கும் மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. மனிதன் சாப்பிட்றான். அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக என்னை ஆண்டவர் கால் பண்ணுறார், நான் அதுக்கு போகிறேன்னார். அவர் சொன்னார், பைத்தியக்காரன்டா, எவ்வளோ நாலேஜ் உனக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். நீ எவ்வளோ பெரிய ஊழியர், எவ்வளோ பெரிய டாக்டர், உன்னால் லட்சக்கணக்கான மக்கள் உயிர் பிழைக்கணும். நீ பயங்கரமான பிரில்லியண்ட்டு. நீ உன் திறமையை இங்கிலாண்டில் பயன்படுத்தினா கோடிக்கணக்கான மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமில்லாத காட்டு மிராண்டி மக்கள் மத்தியில் நீ போறியே, ஆடை கூட அவங்களுக்கு இல்லையே, நாலேஜில் அங்கே இல்லை, கடவுளை நீ அழைச்சிருக்கிறான்னு போயிட்டார். அங்கே போய் பல ஆண்டுகள் ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் ஆண்டுடைய பணியை செய்து திரும்பி வந்தார். ஒரு பெரிய ரட்சிப்பு. முதல்ல போன ஒரு ஊழியர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு திரும்பி பல வருடங்கள் கழித்து இங்கே வர்றப்போ வயதான காலத்தில் வந்தார். அவருடைய ஊழியத்தை நிமித்தம் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டோடைய அன்பை தெரிந்து கொண்டாங்க. பெரிய அற்புதம். இன்னைக்கு நமக்கு அப்புறம் 1000 ஆண்டுகளுக்கு கழித்து போன ஆப்பிரிக்கா கண்டத்தில் 99 விழுக்காடு கிறிஸ்தவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நமக்கு 2000 வந்துட்டு இயேசு கிறிஸ்து கொடுத்த தோமா வந்துட்டார் காஸ்பல். நம்மகிட்ட 1.5% தான் இந்தியா முழுவதும். ஆனால் 99 விழுக்காடு அங்கே கிறிஸ்தவர்கள். அது டேவிட் லிவிங்ஸ்டன் தான். அவர் இறந்த பிறகு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய அந்த உழைப்புக்காக விக்டோரியா மகாராணி ராஜாக்கள் விற்கிற கல்லறையில் அவருடைய பாடியை வச்சாங்களாம். இந்த டெல்லிக்கு போனீங்கன்னா நம்முடைய பிரதமர் முக்கியமான ஆள் இறந்தால் ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது, நம்ம பீச் மாதிரி ஒரு இடம். அதில் தான் முக்கியமான ஆட்கள் இறந்தால் வைப்பாங்க. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி, நேரு, இவங்க கல்லறைலாம் அங்கே தான் வச்சாங்க. அந்த இடத்தை மாதிரி ஒரு இடத்துல வச்சாங்களாம். அங்கே வச்சுருக்கிறப்பந்தான் அவர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த கல்லறையில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாராம். என் சொற்படி நீ கேட்டிருந்தால் ஒருவேளை ஒரு சாதாரண மருத்துவராக மறித்து சாதாரண மக்களோடு அடக்கம் பண்ணிட்டுப்பா. ஆனால் நீ ஆண்டோடைய உன்னத பணியை செய்ததால் மறித்தும் நீ ராஜாக்களோடு இருக்கிறாயின்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். நாமும் ஆண்டோரோடு இருக்கிறப்போ, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்போ எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. ஒரு விசை கூட தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே என்று அவரை நோக்கி பார்ப்போமா? வெறுமையான பாத்திரம் நாம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பிகளையும் பாத்திரமா விளங்க செய்திடும் வேதத்தில் காணும் பற்றமெல்லாம் இயேசுவை போற்றிடோதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆம் தகப்பனே, இந்த புதிய மாதத்தில் உலக தொழிலாளர் தினத்தில் நீர் வேலை செய்யும் மக்களுக்காக உம்முடைய பாடுகளை கொடுத்து எங்களை மீட்டு கொள்வதற்காக உயிரே கொடுத்து எங்களை மீட்டு கொடுத்தீங்கப்பா. ஒரு விசை கூட எத்தனையோ கண்ணீரான வாழ்வு எங்கள் மத்தியில் இருக்குது. வேதனை இருக்குது, வியாதிங்கிற ஒரு வேதனை. அந்த வியாதிக்கு மருந்து வாங்க முடியாத நிலைமை, மாத்திரை வாங்க முடியலப்பா. கைவிடப்பட்ட நிலைமை, யாருமே இல்லை. வயதான காலம், ரொம்ப முடியலப்பா, எனக்கு யார் உதவி என்ற ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் அமைதி இல்லாத நிலைமை, காரணம் கடன் பிரச்சனை, போதுமான வருமானம் இல்லைப்பா, தேவையான பணம் இல்லை, கஷ்டம்,
அந்த வேதனையின் மத்தியில் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த மாதத்தில் எத்தனையோ தேவைகள் தகப்பனே. இந்த மாதத்தில் ஊருக்கு போனோம், இத்தனை திருமணங்கள் இருக்குது, இவ்வளோ வேலைகள் இருக்குது, தேவைகள்ப்பா. அடுத்த மாதம் ஸ்கூல் காலேஜு, இப்படி பல கஷ்டங்கள். நான் என்ன செய்வேன்? ஒரு விசை கூட நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதம் உனக்கு வாய்க்காதே போகும். உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குவேன்னு சொன்னீங்க. எனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் என் சத்துருக்களாகிய கடன் பிரச்சனை, அமைதியின்மை, வியாதி, தொல்லைகள், இவற்றை நிர்மூலமாக்கி எனக்கு விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரசனை எங்களோடு வரட்டும், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு வரட்டும். ஆசீர்வதிங்க. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து பிதாவாகிய தேவனை அறிகிற அறிவிலும் அவருடைய குமாரநாதர் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் நிலைத்திருக்கும்படி சிந்தையையும் இதயங்களும் காக்கப்படுவது பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரோடும் கடந்த மாதத்தில் நிலைத்தது போல இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய அன்பு நம்மோடு நிலைத்திருக்க கடவுது. என்று சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அருகில் இருக்கிறவர்களுக்கும் நம்முடைய சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பாராக. ஆமென்.